பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வசனம் சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நாம் அவருக்கு நம்முடைய வழிகளை ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேதத்திலே 1 சாமுவேல் 14:6 யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது அவர் மேல் முழு இருதயத்தோடு வைக்கிற நம்பிக்கை. யோனத்தான் தன் ஆயுததாரியை பார்த்து சொன்ன வார்த்தை, நாம் பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேக பேரை கொண்டாயிலும் கொஞ்ச பேரை கொண்டாயிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடையில்லை என்று அவன் தேவன் மேல் முழு இருதயத்தோடு நம்பிக்கை வைத்தான். ஆகையால் யோனத்தான் அநேக பேர் இருந்தால்தான் நமக்காக தேவன் யுத்தம் செய்வார் என்று தன்னுடைய பலத்தையோ சுய புத்தியோ அவன் சாராமல் கர்த்தர் மேல் முழு இருதயத்தோடு நம்பிக்கை வைத்திருந்தான். ஆகையால் தான் நீதிமொழிகள் 3:6 பார்க்கும்பொழுது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அதில் 5 பார்க்கும்பொழுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து என்று வாசிக்கிறோம். சுய புத்தியின் மேல் அவன் சாயாமல் கர்த்தர் மேல் முழு இருதயத்தோடு நம்பிக்கை வைத்தபடியினால் கர்த்தர் யோனத்தானையும் ஆயுததாரியும் பயன்படுத்தி அந்த பெலிஸ்தரின் தானியத்திலே அவள் இருவரும் சேர்ந்து 20 பேரை முறியடித்தார்கள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நம் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சுவைப்படுத்துவார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் மேல் முழு இருதயத்தோடு நம்பிக்கை வைத்து நாம் செல்லும் பொழுது கர்த்தர் நமக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். யோசுவா 1:8 ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொன்னார். இந்த வேதத்தின் வார்த்தைகளை இரவும் பகலும் தியானித்து இதன்படி நாம் செய்ய கவனமாய் இருப்போம் என்றால் தேவன் நம்முடைய காரியத்தையும் வாய்க்க பண்ண உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1 ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் இதை தியானிப்போம். கர்த்தர் நம்முடைய காரியங்களை நிச்சயமாக வாய்க்கச் செய்வார். ஆகவே முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம், அவருக்கு நம் வழிகளை ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு முன்னேறி செல்வோம். கர்த்தர் நமக்காக காரியங்களை வாய்க்கச் செய்வார். காட் பிளஸ் யூ.